பல்வேறு சிறப்புகளை கொண்ட யாழ் போதனா வைத்தியசாலைக்கு எதிராக அண்மை காலமாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. அண்மை காலங்களில் வைத்தியசாலை கொலை களமாக மாறி வருவதாகவும் பணம் பறிக்கும் நிறுவனமாக செயற்படுவதாகவும் பாதிக்கப்பட்ட பலர் குற்றம் சாட்டியுள்ளனர். அண்மையில் பிரான்சிலிருந்து சென்ற பெண்ணொருவர் சுகையினம் காரணமாக யாழ் போதனா வைத்தியசாலையில் உயிரிழந்தார். அவருக்கு ஏற்பட்ட கொரோனா தொற்று காரணமாக குறித்த பெண் உயிரிழந்ததாக வைத்தியசாலை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. எனினும் வைத்தியசாலையில் வைத்தியர்கள் மற்றும் தாதியர்களின் பொறுப்பற்ற செயற்பாடு காரணமாக அவர் உயிரிழந்ததாக உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். பிரான்ஸ் வைத்தியசாலை ஒன்றில் தவறுதலாக மேற்கொள்ளப்பட்ட சத்திர சிகிச்சை காரணமாக அவருக்கு உடல் உபாதை ஏற்பட்டிருந்தது. அதனை சரி செய்ய ஆயுர்வேத சிகிச்சை பெற்றுக்கொள்ள யாழ்ப்பாணம் சொலிபுரத்துக்கு குடும்பமாக சென்றிருந்தனர். எனினும் அங்கு சென்ற போது ஏற்பட்ட திடீர் சுகையினம் காரணமாக தனியார் வைத்தியசாலைக்கு சென்றுள்ளனர். அங்குள்ள வைத்தியசாலை அதிகாரிகளின் ஆலோசனைக்கு அமைய யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். எனினும் குறித்த பெண்மணிக்கு திடீரென்று மூச்சு திணறல் ஏற்பட்டுள்ளது. இது குறித்து அங்கு கடமையில் இருந்த தாதியர்களிடம் அவர்களின் பிள்ளைகள் தெரிவித்துள்ளனர். எனினும் அதனை கண்டுகொள்ளாத தாதியர்கள் தமது பொழுதுபோக்கு வேலைகளில் ஈடுபட்டுள்ளனர். சிலர் தொலைபேசியில் உரையாடி கொண்டிருந்தனர். இதன் காரணமாக கோபமடைந்த பிள்ளைகள் சத்தமாக கத்தியமையால் அங்கு பரபரப்பு நிலைமை ஏற்பட்டுள்ளது. உடனடியாக சம்பவ இடத்துக்கு வந்த போலீசாரினால் நிலைமை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. அதேவேளை வைத்தியசாலையில் செயற்படும் போலீஸ் பிரிவிலும் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. எனினும் குறித்த பெண்மணி உயிரிழந்துள்ளார். இது நீதிமன்ற வழக்காக பதிவு செய்யப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டன. வைத்தியசாலை தரப்பில் கோவிட் என தெரிவிக்கப்பட்ட நிலையில் அவரின் உடலை எரிக்காமல் புதைக்குமாறு நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. எனினும் இலங்கையில் தங்கியிருந்து வழக்கு விசாரணைகளை எதிர்கொள்ள முடியாது என்று உயிரிழந்த பெண்ணின் உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். அதற்கமைய சமய முறைப்படி உடல் தகனம் செய்யப்பட்டுள்ளதுடன் குறித்த குடும்பத்தினர் பிரான்சுக்கு சென்றுள்ளனர். இதேவேளையில் கடந்த வாரம் கிளிநொச்சியிலிருந்து சென்ற பெண்ணொருவருக்கு சத்திர சிகிச்சை செய்ய பெருந்தொகை பணம் வைத்தியசாலை நிர்வாகத்தால் கேட்கப்பட்டுள்ளது. எனினும் பெருந்தொகை பணத்தை வழங்க தங்களால் முடியாது என்று தெரிவித்தனர். இந்நிலையில் சத்திர சிகிச்சை என்ற பெயரில் அவரை வைத்தியர்கள் கொலை செய்துள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இது குறித்து யாழில் ஊடக சந்திப்பை நடத்திய உயிரிழந்த பெண்ணின் உறவினர்கள் வைத்தியசாலை நிர்வாகத்துக்கு எதிராக பல்வேறு குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தனர். யாழ் போதனா வைத்தியசாலையில் சமகால பணிப்பாளர் பொறுப்பற்ற வகையில் செயற்படுவதாகவும் அங்கு நடைபெறும் பல்வேறு மோசடிகளை மூடி மறைப்பதாகவும் மக்கள் கடும் அதிருப்தி வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.